2 பேருக்குமே டைம் சரியில்ல. விஜய்க்கும் சீமானுக்கும். சீமான் சாருக்கு 7.5 சனி. அவருக்கு வந்து ராசிப்படி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. அவருக்கு இப்ப 7.5 சனி வந்துட்டு இருக்கு. விஜய் சாருக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி. அதனால இதெல்லாம் கடந்து செல்வோமாக. இந்த அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு இவருக்கு அஷ்டம சனியும் போயிடும். அதுக்கப்புறமா தெளிவான முடிவுகள் எடுப்பார். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்கிற முயற்சியில இருக்கிறீங்க இல்லையா? ஆனா இது ஒரு விஜயும் ஃப்ரேமே சீமானும் பண்ணிட்டீங்க. இது ஒரு ஃப்ரேமே பண்ணிட்டீங்கல்ல. ஆமா. விஜய் சீமானும் சினிமாவிலேயே ஒண்ணு சேர்ந்து எதுவும் ஒர்க் பண்ணலையே. அப்புறம் எப்படி அரசியல்ல சாத்தியம் நினைக்கிறீங்களா? சார் சினிமால ஒண்ணு சேர்ந்தவங்கலாம் அரசியல்ல ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா என்ன? சேகுவாரா கேரக்டர ரோல் மாடலா வச்சு, விஜய ஹீரோவா வச்சு சீமான் படம் டைரக்ஷன் பண்றதா ஒரு ஸ்டோரி சீமான் விஜய்ட்ட போய் சொல்லிட்டு வந்ததா எல்லாருமே செய்திகள நம்ம படிச்சோம். ஆனா சேகுவாரா லைஃப் ஸ்டோரியா அப்படின்னு கூட அவர் யோசிக்காம விஜய் அதையே வேணாம்னு சொல்லிட்டாரு. அரசியல் வேறு, தொழில் வேறு. சேகுவாரா லைஃப் ஸ்டோரிங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் வேறு, தொழில் வேறு, பர்சனல் வேறு. எல்லாம் வேறு வேறு. இது அரசியல் தளம். அரசியலை பத்தி பேசலாம். பர்சனலா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது, ஒருத்தர் மேபி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். இதுல எனக்கு என்ன முயற்சிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சராக சீமான் இருப்பார் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் துணையோடு, அதுலயும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன்.